ஒரு அமைதியான கிராமம். அந்த கிராமத்தின் ஓரத்தில் இருந்த ஒரு சிறிய வீட்டில் அரவின் என்ற சிறுவன் தனது அம்மாவுடன் வாழ்ந்து வந்தான். அப்பா சிறுவயதிலேயே இறந்துவிட்டார். அரவினுக்கே உலகம் என்றால் அவன் அம்மாதான். அரவின் புத்திசாலி. ஆனால் மனதில் ஒரு பயம் இருந்தது. நான் தோற்றால் என்ன? இந்த எண்ணம் அவனை அடிக்கடி தளரச் செய்தது. பள்ளியில் ஒரு நாள் கணக்கு தேர்வு. அவன் மிகவும் முயற்சி செய்திருந்தான். ஆனால் தேர்வு முடிந்ததும் மனசுக்குள் சந்தேகம் வந்தது. முடிவுகள் வந்த நாள் அரவின் தோல்வி. அந்த நாளில் அவன் வீடு திரும்பியபோது அவன் நடையின் வேகம் இல்லை. கண்களில் நம்பிக்கை இல்லை. வாசலில் அமர்ந்திருந்த அம்மாவை பார்த்தவுடன் கண்ணீர் தானாக வந்தது. அழுகை முகம். என்னடா அரவின் என்று அம்மா மென்மையாக கேட்டாள். அவன் உடைந்த குரலில் சொன்னான், அம்மா, நான் எதற்குமே சரியில்ல. நீங்க என்னை நம்புறதுக்கு கூட நான் தகுதியில்ல போல இருக்கே. அம்மா அவனை அருகில் அழைத்தாள். அவன் தலையை தன் மடியில் வைத்தாள். அவள் குரல் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த வார்த்தைகள் அரவின் மனதுக்குள் ஆழமாக இறங்கின. கேள் கண்ணா, வெற்றி வராத நாள் தோல்வி. ஆனா முயற்சி நிற்கும் நாள் தான் உண்மையான தோல்வி. அவள் அவனை தோட்டத்துக்கு அழைத்துச் சென்றாள். மூலிகை. ஒரு பழைய மாமரம். பாதி கிளைகள் உலர்ந்திருந்தன. இந்த மரம் இவ்வளவு கஷ்டம் பார்த்திருக்கு. புயல் வந்திருக்கு. வெயில் சுட்டிருக்கு. ஆனா இன்னும் நிக்குது பாரு. ஏன் தெரியுமா? வேர் வலிமையா இருக்கு. அரவின் அமைதியாக கேட்டான். அதே மாதிரி தான் நீ. உன் வேர், உன் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நீயே இழந்தா யாராலும் உன்னை உயர்த்த முடியாது. அந்த நாள் இரவு அரவின் தூங்கவில்லை. அம்மாவின் வார்த்தைகள் மனம் முழுக்க ஒலித்துக் கொண்டிருந்தது. அடுத்த நாள் முதல் அவன் படிப்பை பயத்தோடு இல்லை, நம்பிக்கையோடு தொடங்கினான். தோல்வி வந்தாலும் நான் முயற்சி நிறுத்த மாட்டேன் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான். அம்மா தினமும் காலை அவனுக்குச் சாப்பாடு வைக்கும் போது சொல்வாள், ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, என் மகன் முயற்சி செய்தான்னு. எனக்கு பெருமை. ஆண்டுகள் சென்றன. அரவின் பெரிய தேர்வில் வெற்றி பெற்றான். அவன் வாழ்க்கையில் முதல் பெரிய சாதனை. அந்த நாளில் அவன் மேடையில் நின்றபோது அவனின் கண்கள் கூட்டத்தை தேடியது. அம்மா முன்னாடி அமர்ந்திருந்தாள். அவள் முகத்தில் பெருமை. அவன் சொன்னான், என்னை நம்ப முடியாத நேரத்திலும் என்னை நம்பிய ஒரே மனிதி என் அம்மா. அம்மா மெதுவாக கண்ணீர் துடைத்தாள். அந்த கண்ணீர் துக்கத்தினால் இல்லை, ஒரு மகனை உயர்த்திய அம்மாவின் வெற்றி கண்ணீர். செர்ரி பிலாசம். கதையின் கருத்து: ஒரு அம்மாவின் நம்பிக்கை ஒரு மகனின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி.